எப்பொருள் யாராயிர கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்பதான் எல்லாத்துக்கும் அறிவுக்கான எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் அறிவுக்கான வேலையை நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த அறிவுக்கான வேலையை கொடுக்கும் பொழுது தான் சிந்திக்கவும் சொல்லணும். அதாவது ரெண்டு வேலையை நம்ம சொல்லணும். ஆசிரியர் என்பவன் சிந்திக்க சொல்லியும் கொடுக்கணும், சிந்திக்க வைக்கணும். சொல்லியும் கொடுக்க வேண்டும், சிந்திக்க வைக்க வேண்டும். யார் உள்ளபடி இயற்கை சட்டத்தை பற்றி பேசுகிறாங்களோ அவங்க தான் அந்த மாணவனை முன்னேற்ற முடியும். சொல்லியும் கொடுக்கணும், சிந்திக்க வைக்கணும். எப்படி செய்யறது, எப்படி இயற்கை நம்ம எளிமையாக வச்சிருக்குது, என்ன நம்ம பழக்க வழக்கத்தை இயற்கை விட சொல்லுது. பழக்க வழக்கத்தை இயற்கை விட சொல்லுது. நேரடியாக இயற்கை நம்மகிட்ட பேசாது. அதை உணர்ந்தவங்க தான் இயற்கை பற்றி இப்படிலாம் இயற்கை சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சு பார்த்தா எல்லாமே விடுதலை ஆகுது. அப்படித்தானே? அதாவது இயற்கை நேரடியாக நம்மகிட்ட பேசாது. இப்ப இயற்கையே பேசாதுன்னா அப்புறம் எதுவுமே பேசாதுன்னு தானே அர்த்தம். ஆனால் இயற்கை உணர்ந்தவர்கள் தான் இயற்கை பத்தி பேச முடியும். எப்படி நோய் நல்லா ஆகுது? இப்ப இயற்கையை பத்தி சிந்திக்காதவங்களுக்கு நோய் அழிந்தி சாகுறான். 100க்கு 980 பேர் நோபடியே சாகுறான். அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியல? இயற்கை சட்டங்கள் தெரியல, புரியலங்க ஐயா அவங்களுக்கு. அதனாலதானே கதறிட்டு இருக்கானுங்க. எல்லா சாமியாரும் கதறானுங்க இல்ல? ஆமாங்க ஐயா. அப்ப இயற்கை சட்டத்தை அவங்க படிக்கலன்னு அர்த்தம். இயற்கை சட்டத்தை படிச்சிருந்தா அவன் ஏன் கதறான்? அப்ப மருத்துவத்திலையும் ஆரோக்கியத்தை தர முடியல. அப்புறம் இந்தியால எல்லாரும் நம்புறாங்க இல்ல, யோக மன்றங்களும் ஆரோக்கியம் தரல. இவங்க என்ன பண்றீங்கன்னா பரிணாம சித்தாந்தத்தை படிக்கல, தமிழே படிக்கல, ஆராய்ச்சி பண்ணல. இப்ப படிச்சுட்டு வந்துருச்சு இல்லையா? இப்ப நமக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. நான் பழசு பேசி பயனில்லை. இறந்து விட்ட மனிதனை பத்தி பேசி பயனில்லை. வாழப்போற மனிதனையும் முன்னேறுகின்ற மனிதனையும் எப்படி முன்னேற்றம்ங்கிற சிந்தனை இருக்கிற இந்த புத்தகத்தை படுத்ததை நம்ம பேசணும். இருந்தாலும் சில நேரத்துல பழைய செய்திகளை பேசுறோம். எதற்குன்னா திருந்த வேண்டும் என்பதற்காக பழைய செய்தி பேசுறோம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சொல்லுங்க, இப்ப என்ன உள்வாங்கிருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் பேசலாம். பேசிட்டு 12:20க்கு முடிச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் பேசலாம், முடிச்சுக்கலாம். சரியா? அந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். எப்ப அனுப்புறாங்க எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? நேத்து நான் பேசினேங்க ஐயா. அவர்கிட்ட பேசினேன். அது கொரியர் அனுப்பணும்னா கேட்டு விசாரிச்சுட்டு எங்க வீட்டு பக்கத்தால வரும்போது வாங்கிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேங்க ஐயா. அவர் வண்டியில வரும்போது வாங்கிக்கலாம், இல்லைன்னா கொரியர் ஏதோ 2 நாள்ல ஐடியா பண்றேன்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. அவர் எந்த பகுதி? அநேகமா தாம்பரம் பகுதி. அவர் எந்த பகுதி? ஆவடியா? இங்க ஆவடி பக்கமா இருக்காருங்க ஐயா. அவரு ஆவடிக்கு தாம்பரத்துக்கு தூரங்க ஐயா. அது நீங்க எந்த தாம்பரமா? நாங்க இருக்கிறது வல்லக்கோட்டைங்க ஐயா, காஞ்சிபுரம் பக்கங்க ஐயா, வாலாஜாபாத் அந்த மாதிரி. அப்ப கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் பயில போயிடும். அப்ப கூரியர் தான் வசதி. கொரியர் தான் அனுப்புறேன்னு சொன்னாருங்க ஐயா. ஏன்னா அவரும் ஆர்வமுடையவர். அவர் எப்ப பார்த்தாலும் இந்த வாடகை வண்டி ஓட்டுறதா தெரியுது. வாடகை வண்டி ஓட்டுகிறவர் எப்ப பார்த்தாலும் வண்டி ஆம்புலன்ஸ் ஓட்டுறாருங்களா ஐயா? அதுதான் எப்ப பார்த்தாலும் அவசரத்திலே ஓடிட்டு இருப்பாரு. அவரும் அப்படித்தான் ஆர்வமுள்ள மனிதரே. அந்த ஆர்வமுள்ள மனிதரை தவிர இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு ஆனா நிறைய பேர்த்த தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா வேலையின் காரணமாக எதையுமே முறையா கேட்க முடியல அவரால். சிலருக்கு ஆர்வம் இருக்கும், செய்ய முடியாது. சில பேருக்கு வாய்ப்பு இருக்கும், செய்ய முடியாது. மாதிரி ஏதோ ஒரு புரிஞ்சு செய்ய வேண்டியது. ஏன்னா அவர்கிட்டயே அங்க புத்தகம் இருக்கிறதுனால பயன் இல்லை. ஆமாங்க ஐயா. உங்களை மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க. நேத்து ஒரு அம்மா வந்தாங்க இல்லங்க ஐயா, தாராபுரத்துல இருந்து மாலதின்னு. ஆமா, அவங்க அடுத்த வாரத்துல இருந்து அவங்களுக்கு விவரம் எல்லாம் சொன்னாங்க ஐயா. இப்பதான் அடுத்த வாரத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னாங்க ஐயா. அருமை அருமை அருமை. அதே மாதிரி இதுல என்னது வேலூர், என்ன வேலூர், திருச்செங்கோடு பக்கத்தால ஒரு திருச்செங்கோடுன்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா பேசுறாங்க. சரிங்க சரிங்க. என்ன வேலூர்னு ஒரு இடம் இருக்கு. பரமத்தி வேலூர். பரமத்தி வேலூர். அது
ஆமா அவங்க பரமத்தி வேலூர் அந்த கண்ணாடி போட்ட மாதிரி பேசுனாங்க. கண்ணாடி போட்டாமா அவங்க. நான் அடுத்த வாரத்துல இருந்து ம், ஐயாட்ட முறையா நீங்க கத்துக்கணும்னா 3000 ரூபாய் கட்டி தான் கத்துக்கணும். புக் அனுப்பிச்சு விடுவாங்க. எல்லாமே ம், டீட்டெயிலா சொன்னங்கய்யா. ம், 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 அப்புறம் நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தேன், கேட்டிருந்தாங்க. ம். இன்னைக்கு காலையில கூட ராஜ்ன்றவர் ஒருத்தர் வந்தார் இல்லைங்கய்யா. ஆமா 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 ஆமா. ம், ஆ, ம். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவருங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்ல ம். பரவாயில்ல. அவரும் அடியேங்கப்பா. தொடர்ந்து வரன்னு இருக்காரு. ஆமாங்கய்யா. வரட்டும், முதல்ல ஆலோசனை அப்புறம் வகுப்பு சொல்லுங்க. நேத்து 2 பேரு ஆடல் நாயகியும், நைட்டு ஒரு லக்ஷ்மின்னு ஒரு அம்மா வந்தது இல்லைங்கய்யா 2 ஆமா பேரும். ஆமா 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 ஆமா. அ அவங்க 2 ம், பேரும் ஈவினிங் வந்தாங்க. ம், ம், அவங்களும் ம், கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. எப்ப ம், ம். வருவாங்களோ தெரியலங்கய்யா. வரட்டும் வரட்டும். தகவல் போனா இது சரி. அப்புறம் அவங்க தகவல் போகுது. அவங்க காணொளி ம், பார்க்குறாங்க. அப்புறம் உரையாடல் ம், பார்க்குறாங்க. விவாதங்கள் பார்க்குறாங்க. ம். இது உண்மைதான்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. உடம்பை நம் ஆ சுத்தப்படுத்துறது ஆமா உண்மைதான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. எப்போ அவங்க விழிப்புணர்வு வருதோ, எப்போ வசதி இருக்குதோ, எப்போ வாய்ப்பு இருக்குதோ, எல்லாமே அவங்களுக்கு சூழல் அமையணும் இல்லையா? இருக்கிற வரட்டும். ஆமாங்கய்யா. அது அவங்க சொந்த விருப்பம். அதான் வரட்டும். சரி சரி சரி. ஆமாங்கய்யா. ஆமா. நெறைய பேரு ஆமா. 1 நாள் 2 நாள் செஞ்சு பார்ப்பாங்க. ஏதோ சின்ன சின்ன மாற்றம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்படியும் சில பேர் செஞ்சு பார்ப்பாங்க. அப்ப மாற்றம் இருக்குதான்னு ம். பார்ப்பாங்க. அப்படியும் வருவாங்க. அப்படியும் வருவாங்க. வரட்டும், வரட்டும். சரி. நம்ம கடமை விழிப்புணர்வு தர்றதோட ஆ முடிஞ்சு போச்சு. ஆமாங்கய்யா. ஆமா. ஆமாங்க. நம்ம தெரிஞ்சுக்கின விஷயத்த சொல்றது தாங்கய்யா. ஆமாமா. அதனால எ ஆ எந்த பேஜுங்கய்யா? எந்த பேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ம் எந்த பேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இருங்க சொல்றேன். முப்பத்தி அ 184 184 184 சாப்பிடாமல் வாழும் அதிசய மனிதர். இந்த சாப்பிடாமல் வாழும் அதிசய மனிதர்ன்னு சொன்னாவே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அப்ப பசி தாகத்தை முறையாக நிறுத்த கற்றுக்கொண்டார்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப பசி தாகத்தை முறையாக கற்றுக்கொண்டால் 31வது பாடம் பக்கம் 184 வந்துருச்சா? சாப்பிடாமல் வாழும் அதிசய மனிதர் தினத்தந்தி இலவச இணைப்பு 2007ல வந்தது. நீங்க பிரியாணி சாப்பிடுகிறீர்களா? வேண்டாம். கொஞ்சம் அல்வாவாவது சாப்பிடுகிறீர்களா? வேண்டாம். எதுவும் வேண்டாம் என்று சொல்லும் ஹீரரத்தன் மனேக் உணவு சாப்பிடுவதில்லை. கடந்த 12 வருடங்களாக, அதாவது 4000 நாட்களுக்கு மேலாக இவர் எதுவுமே சாப்பிடுவதில்லை. எனக்கு சிறிதளவு சூரிய பிரகாசம் மட்டும் போதும். அதுதான் என் அன்றாட உணவு என்று சொல்கிறார் இந்த அதிசய மனிதர். நான் சொல்றது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஆ கேக்குதுங்கய்யா, கேக்குது. இது வந்து விண்வெளி விஞ்ஞானிகளால் இவர்தான் விஞ்ஞானிகளால் விண்வெளியில் இருக்கிற விஞ்ஞானிகளால் முறையாக ஆராய்ச்சி செய்யப்பட்டவர். பல்வேறு மருத்துவத்தைச் சேர்ந்தவங்க, குறிப்பா நரம்பியல் மருத்துவர்கள், அப்புறம் இதயத்தை ஆராய்ச்சி பண்ண மருத்துவர்கள், அப்புறம் கார்டியாலஜி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு ஆராய்ச்சி பண்றவங்க, இதய நோய் மருத்துவர்கள், ரத்தத்தை ஆராய்ச்சி பண்றவங்க, ம், நரம்பியல் மருத்துவர்கள், ம், யோக மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், அப்புறம் மனநோய் மருத்துவர்கள், இப்படி பல்வேறு வகையான மருத்துவர்கள். அவர் எப்படி இவரு ம், பசி தாகத்தை கட்டுப்படுத்துறாரு, அவர் எப்படி சூரியனிலிருந்து சக்தி ம். எடுத்துக்கிறாருன்னு ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி, ஆராய்ச்சி. ஆமாங்கய்யா. அவரு அந்த மாதிரி சொல்றாரு. அவரு மனேக் இவர் பேர் கீராரத்தன் மனேக்கின் பேர். மறுபடியும் உங்களுக்கு கடுமையான சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ம். அதை முடிஞ்ச அளவுக்கு சரி செய்ய, ஏன் அப்படி சத்தம் வருதுன்னு கேட்டு சரி பண்ணிக்கோங்க. சரி. மனேக் இப்போது பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். அதற்கு இவர் சூரியனுக்கு நன்றி சொல்கிறார். 12 வருடங்களுக்கு முன்பு வரை இவருக்கு சாப்பிடுவது என்றால் கொண்டாட்டம்தான். மனைவி விமலா நிறைய உணவுகளை பரிமாறுவார். அதையும் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவார். ரசகுல்லாவும் ஜிலேபியும் இவருக்கு ரொம்ப பிடித்தமானது. ஒரே நேரத்தில் 1 கிலோ இனிப்பை கூட சாப்பிட்டு விடுவார் என்று அவர் மனைவி விமலா சொல்கிறார். நிறைய சாப்பிட்டு கொண்டிருந்தவர் திடீரென்று முழுமையான உணவை விலக்கியது ஏன்? இது ஏன்? என்ன காரணம்? நான் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர். அந்த ஹீரரத்ன மணிக்கின்கிற ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர், எம்இ படித்திருக்கிறேன். 100 வருடத்திற்கு முன்பே எங்கள் குடும்பம் குஜராத்தில் இருந்து கோழிக்கோட்டுக்கு வந்தது. படித்த படிப்பிற்கு வேலை பார்ப்பதை விட எனக்கு தொழில் செய்வதே பிடித்தது. 1962 தொழில் ரீதியாக நான் பாண்டிச்சேரி அந்த படிச்சதை விட நான் சொந்தமா தொழில் செய்யணுங்கிறதுக்காக அவர் சிந்திக்கிறார். ம். வணக்கம். வாங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கம். வாங்க. ஆ
வணக்கம் ஐயா. வணக்கம் மணிகண்டன். நன்கொடை இன்னைக்கு தான் நன்கொடை அனுப்பிச்சிருந்தீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்திருக்கிறேன். 100 வருடத்திற்கு முன்பாக. பக்கம் 184. பக்கம் 184. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்திருக்கிறேன். நான் 100 வருடத்திற்கு முன்பே எங்கள் குடும்பம் குஜராத்தில் இருந்து கோழிக்கோட்டிற்கு வந்தது. இவர் சாப்பிடாம வாழுகின்ற மனிதர். இந்த பசி தாக்கத்தை முறையாக கட்டுப்படுத்தியிருக்காங்க. முறையாக கட்டுப்படுத்தி வாழுகின்ற மனிதர். இவர் நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க 2002. ஒரு 20க்கு மேற்பட்ட மருத்துவர்கள், பல்துறை சார்ந்த மருத்துவர்கள், நரம்பியல் மருத்துவர்கள், அப்புறம் ஆயுர்வேத மருத்துவர்கள், அக்குபஞ்சர் மருத்துவர்கள், அப்புறம் கார்டியாலஜி இந்த இதய நோய் மருத்துவர்கள், அப்புறம் ரத்தத்தை ஆய்வு செய்கின்ற மருத்துவர்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள், சிடி ஸ்கேன் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள், இந்த மாதிரி இதய நோய் மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படி இவர் வாழ்றாரு? இவர் சொல்றாரு, நான் சூரியன்லேருந்து சக்தி எடுத்துக்கிறேங்கிறாரு. அற்புதமான கண்டுபிடிப்பு. இது 2000 பார்த்தீங்கன்னா 2002 நாசா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நாசா வெப்சைட்டில் போய் பார்த்து சன் கேசிங் மேன், சன் கேசிங்னா சூரியனை பார்த்தல்னு பேர், கேசிங்னா பார்த்தல் புசித்தல்னு பேர். அந்த போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். அப்படின்னா மனிதன் மாறிட்டான்னு அர்த்தம். மனிதன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். முயற்சி செய்தோம்னா உடம்பு சூரியன்லேருந்து சக்தி எடுத்துக்குது. இந்த சூரியன்லேருந்து சக்தி எடுக்கிறது தாவரம் தான் அந்த வேலை செய்யும். அப்ப தாவரம் தான் என்னவா தாவரம் தான் செய்து பாருங்க. அப்ப தாவரம் என்னவா மாறிடுது? மனிதனா மாறிடுது. அப்ப தாவரம் நின்றுட்டு இருக்குது, மனிதன் என்ன பண்றான்? நடக்கிறான். அவ்வளவுதான். இதைத்தான் டாக்டர் அருணர் 150 வருஷம் கூட சொல்றாரு. 1922 அவர் சொல்றாரு, ஹியூமன் பாடி இஸ் ஏ மொபைல் பிளான்ட்னு எழுதுறாரு. ஹியூமன் பாடி இஸ் ஏ மொபைல் பிளான்ட். நன்கு சுத்தமான பிறகு இந்த உடம்பானது காத்தில் இருக்க நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. இப்பதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, புரோட்டீன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. எந்த புரோட்டீன்? காத்துல இருக்கிற நைட்ரஜன் தான் புரோட்டீன் மாறுதுங்கிறாங்க. இப்ப சொல்றாங்க புண்டங்கள். நைட்ரஜன் நேரடியே புரோட்டீன் சொல்ல மாட்டேங்கிறான், சொன்ன மாட்டிக்குவான். இது வரைக்கும் சொன்னதுல தப்பா போயிடும். நைட்ரஜன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாதுன்னு சொல்றீங்க. ஒரு காலத்துல ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொன்ன அதே விஞ்ஞானிகள் நைட்ரஜன் இல்லாமல் ஒரு கணம் கூட வாழ. அப்ப நைட்ரஜன் பங்களிப்பு என்ன உடம்புல? ஏன் நைட்ரஜனை பத்தி பேசுறீங்க? நீங்க கூகுள்ல போய் பாருங்க, நைட்ரஜன் எல்லாம் வாழ முடியும்னு பாருங்க. கூகுள்ல போய் கேள்வி கேட்கலாம், சாட் ஜிபில ஏஐல போய் கேட்கலாம். வித்தவுட் நைட்ரஜன் லைஃப் இஸ் பாசிபிள் கேட்டு பாருங்க. நாட் பாசிபிள். ஏன்னா நைட்ரஜன் இல்லைன்னா நரம்பு மண்டலம் செயல்படாதுங்கிறான், நைட்ரஜன் இல்லைன்னா மூளை செயல்படாதுங்கிறான். நைட்ரஜனுக்கு மூளைக்கு என்னடா சம்பந்தம்? இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் நைட்ரஜனை பத்தி எவனும் வாய் திறந்து பேசல. கூகுள்ல போட்டிருக்கிறான், சாட் ஜிபில போட்டிருக்கிறான். இப்ப ரகசியமா விண்வெளிக்கு போறப்ப நைட்ரஜன் எடுத்துட்டு போறீங்க. என்ன வெங்காயத்துக்கு நைட்ரஜன் விண்வெளிக்கு எடுத்துட்டு போறீங்க? கேட்டா நைட்ரஜன் இல்லைன்னா தூக்கம் வராதுங்கிறீங்க. அட படுவாபி பயலுகளா, இது வரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லையே. அட படுவாபி பயலுகளா, ஆக்சிஜனை பத்தி தானே சொல்லி கொடுத்தீங்க. நைட்ரஜன் என்ன வெங்காயத்துக்கு எடுத்துட்டு போறோம்? நைட்ரஜன் இல்லாம தூங்க முடியாதுங்கிறான். நைட்ரஜன் நரம்பு வேலை செய்யாதுங்கிறான். நைட்ரஜன் இல்லைன்னா உடம்புல இருக்கிற பபுள்ஸ் என்னமா அந்த இருக்கிற அந்த ஃபார்மேஷனை உடஞ்சி பபுள்ஸா மாதிரி ஆள் செத்து போயிடுவாங்கிறான். என்னன்னா கதை விடுறானுங்கடப்பா. அப்படின்னா பூமியில நைட்ரஜனோட பங்களிப்பு என்ன? பூமியில இருக்க நைட்ரஜன் அது சக்தியாக மாறுது. அதுதான் விந்து உற்பத்திக்கு காரணம். அதனாலதான் சாராயம் குடிக்கிறனும் குழந்தை பெற்றுக்கிறான், பிச்சைக்காரனும் குழந்தை பெற்றுக்கிறான், பரதேசியும் குழந்தை பெற்றுக்கிறான். அப்புறம் அவன் எதுவுமே சாப்பிட்றதில்ல, எப்படி மட்டும் குழந்தை பெற்றுக்கிறான்? சாராய சக்கரை நோயாளிகளும் அறகுறையா இருக்கிறவன் இப்போ குழந்தை பெற்றுக்கிறான். சாராயம் குடிக்கிறவன் குழந்தை பெற்றுக்கிறான், கஞ்சா குடிக்கிறவன் குழந்தை பெற்றுக்கிறான். கஞ்சாவில் எங்கடா புரோட்டீன் இருக்குது? சாராயத்துல எங்க புரோட்டீன் இருக்குது? பீர்ல எங்க புரோட்டீன் இருக்குது? இட்லி தோசையில எங்க புரோட்டீன் இருக்குது? இட்லி தோசைக்கு எங்கடா புரோட்டீன் இருக்குது? இதுல திங்கிறவனும் குழந்தை பெற்றுக்கிறீங்க. பிரியாணி ஜீரணமே ஆகாது. பிரியாணிக்கு மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, பன்றி இறைச்சி, இதை செரிக்கிறதுக்கான என்ஜைமே உடம்புல கிடையாது. அப்ப செரிக்கிறதுக்கு என்ஜைமே இல்லாத பொழுது எப்படி குழந்தை பெற்றுக்குத? டைஜஸ்டே ஆகாது. நம்ம உடம்பு டைஜஸ்டே ஆகாத பொழுது எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்ஜின்ல பெட்ரோல் போட்டு எரிஞ்சு வண்டி ஓடணும். இது இன்ஜின்ல போட்டு எரிக்கிறதுக்கான காத்தும் கிடையாது, எரிக்கிறதுக்கான ஒண்ணுமே இல்லை. அப்புறம் எப்படி ஆரோக்கியம்? என்ன போய் சொல்றானுங்க எல்லாமே. நல்லா சிக்கிட்டு சீரடிறானுங்க எல்லாரும். அதனாலதான் பிரியாணி திங்கிற பூரா மாரணப்பட சாகுறானுங்க, லஸ்ஸா திங்கிற பூரா மாரணப்பட சாகுறானுங்க. லஸ்ஸா திங்கிறவன், பீஸா திங்கிற பூரா வயிறு தொப்பை போட்டு வெடிக்கு போகாம படாரம் சாகுறானுங்க. ஐடி இருக்கிற பூரா பாதி பேர் மாரணப்பட சாகிறது காரணமே அவன் திங்கிற இறைச்சி தான் காரணம்.
அறிவு வேண்டாம். ஆர்டர் பண்ணி பண்ணி ஆர்டர் பண்ணி செஞ்சு தின்னாலும் பரவாயில்ல, ஆர்டர் பண்ணி வாங்கி திங்கிறானுங்க. யாராவது ஆரோக்கியமா ஆர்டர் இருக்கானா? அறிவே இல்லையா? ஆர்டர் பண்ணி வாங்கி திங்கிறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் அது. கேட்டா நேரம் இல்லைங்கிறான். நேரம் அப்ப வேலைன்னா விடுதலை வேணும். ஏன்னா படிச்சே விடுதலை வேணும். நேரத்துக்கு ஒரு அளவே இல்லையா? 24 மணி நேரம் அமெரிக்காரனுக்கு அடிமையா இருக்கிறதா? என்ன கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. ஒன்னா அமெரிக்காரனுக்கு அடிமையா இருக்கிறேன், அல்லது ஜப்பான்காரன் அல்லது ஆஸ்திரேலியாக்காரனுக்கு அடிமையா இருக்கிறேன், அல்லது இங்கிலாந்துக்காரனுக்கு அடிமையா இருக்கிறேன். அவன் நாட்டை ஒரு காலத்துல நேரடியாக அடிமைப்படுத்தினான். இப்ப கம்ப்யூட்டர் மூலம் உங்களை அடிமைப்படுத்திட்டு இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் வேலை 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 செஞ்சு பிறகு கடைசியில் எங்கடா சாகுறேன்? வேலை செய்யறதுக்கு தான் இயற்கை நம்ம படைச்சிருக்கான்னு கேட்கறேன். சிந்திக்கிறதுக்கு தான் இயற்கை படைச்சது. வேலைங்கிறது இயற்கையில் எங்கே இருக்கிறது? எந்த மாடு ஆடு வேலை செய்யுது? சிந்திக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், தப்பிச்சு போகணும், இனப்பெருக்கம் செய்யணும். இதுதான் அடிப்படை. இந்த வேலைங்கிறது யாரோ சொன்ன ஏமாத்து வேலை. படிச்சா அறிவு வரணும், படிச்சா சிந்தனை வரணும், படிச்சா விடுதலை வரணும், படிச்சா ஆரோக்கியம் வரணும். இது எதுவுமே வர்றதில்ல. என்ன எதுக்கு படிக்கிறோம் கேட்டா வேலைக்கு படிக்கிறோம். அப்ப ஆரோக்கியத்துக்கு யாரும் படிக்கல, யாரும் சிந்திக்கிறதுக்கு யாரும் படிக்கல. படித்தா அறிவு வரும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. வெள்ளைக்காரன் என்ன சொல்றான்? படிச்சா நீ வந்து எனக்கு சம்பளத்துக்கு அடிமையா இருக்கலாங்கிறான். அதையெல்லாம் கெட்டியா பிடிச்சிட்டாங்க. படிச்சா அறிவு வரும்னு சொல்லக்கூடிய தத்துவம் போய் படிச்சா அமெரிக்காரனுக்கு அடிமையா இருக்கலாம், படித்தா இங்கிலாந்துக்காரனுக்கு அடிமையா இருக்கலாம், படிச்சா ஆஸ்திரேலியாக்காரருக்கு அடிமையா இருக்கலாம். பேருக்கு கம்ப்யூட்டர், அவ்வளவுதான். கேட்டா ஐடிங்கிற. என்ன ஐடி படிச்சு என்ன உலகத்தை காப்பாத்திருக்கிறீங்க? ஐடிஐ படிச்சு என்ன எந்த உலகத்தை காப்பாத்திருக்கிறீங்க? ஐடிஐ படிச்சுட்டு இந்தியாவில் வேலை செய்யறது இல்ல, ஐடிஐ படிச்சுட்டு அமெரிக்காரனுக்கு வேலை செய்யறது. அப்ப அமெரிக்காவே போயிட வேண்டியதுதானே? ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கான்னு பாருங்க. எல்லாம் வெள்ளைக்காரன் பண்ண அட்டகாசம் தாங்க முடிய அட்டமாசம். அதனாலதான் ஒவ்வொரு நாட்டிலையும் அவன் தாய்மொழியை கெட்டியா பிடிச்சிக்கிறான். எவன் தாய்மொழியில தெளிவா இருக்கானோ யாருக்கும் அடிமையாக மாட்டான். அமெரிக்காரன் இந்தியாவுக்கு அடிமையாக மாட்டான், ஆஸ்திரேலியாக்காரன் இந்தியாவுக்கு அடிமையாக மாட்டான், இங்கிலாந்துக்காரன் இந்தியாவுக்கு அடிமையாக மாட்டான். இவன் தான் எல்லா நாட்டுக்கும் அடிமையாயிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் தாய்மொழி மறந்தவன். தாய்மொழி மறந்தவன் பூரா இந்த நாட்டுக்கே தேவையில்லை. இப்பதான் தாய்மொழி பத்தி இந்தியாவில பேசுறீங்க எல்லாருமே. இப்பதான் தாய்மொழியை பத்தி பேசுறானுங்க. ஏன்னா தாய்மொழி இங்கிலீஷ் எல்லாம் ஆங்கிலம் எங்கெங்க பூந்துச்சோ அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை அழிச்சுது, அந்த நாட்டினுடைய பண்பாடு அழிச்சுது, அந்த நாட்டை ஒழுக்கத்தை அழிச்சுது, அந்த நாட்டை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுது. வெள்ளைக்காரன் எங்கெங்க பூந்தானோ அந்த நாடு என்ன ஆகி போச்சுங்க? நாசமா போச்சு. திருடுவதும் கொள்ளையடிப்பது அவனோட வேலை. வெள்ளைக்காரோட திருடுவதும் கொள்ளையடிப்பது அவனோட வேலை. சரி, இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? நம்ம சொந்த மூளையை பயன்படுத்திட்டு ஆரோக்கியத்தை திரும்புறோம். இன்னைக்கு வந்து ஆரோக்கியம் பெறுவது என்பது வேற, ஆரோக்கியத்துக்கு படிக்கிறதுக்கு 2 கோடி செலவாகுங்கிறான். இன்னைக்கு ஆரோக்கியத்தை பத்தி, ஆரோக்கியம் வருதுங்க வரல அது வேற. நீங்க 10 கோடி அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு 7.5 கோடி செலவு பண்ணாங்க, ஆரோக்கியம் கிடைக்கல. கருணாநிதிக்கு 2 கோடி கிடைக்கல. அப்புறம் அந்த படிப்பு எதுக்குன்னு கேட்கிறேன். 7.5 கோடி செலவு பண்ணி அப்ப பேசணும். அப்ப 7.5 கோடி செலவு பண்ணி ஆரோக்கியம் கிடைக்காத பொழுது அந்த 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 கல்வி எதுக்கு நமக்கு தேவை? யாராச்சும் கேட்டுருக்கிறீங்களா? ஏன்டா இட்லி திங்கிறதுக்கு 7.5 கோடிங்கிறான், இட்லி தின்றதுக்கு 1.5 கோடிங்கிறான். இத்தனை தின்னு அப்படியே ஆரோக்கியம் வரல. அப்படி அந்த கல்வி தப்புன்னு அர்த்தம். அவன் இயற்கை சட்டத்தை ஆராய்ச்சி பண்ண அந்த இயற்கை சட்டத்தை ஆராய்ச்சி பண்ணல. நாம இயற்கை சட்டத்தை ஆராய்ச்சி பண்றோம், பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறோம். அப்ப நம்ம புலன்களை கட்டுப்படுத்துறோம், பகுத்தறிவை தாண்டிக்கிறோம். புலன்களை கட்டுப்படுத்துறோம், பகுத்தறிவை தாண்டிக்கிறோம். புலன்களை கட்டுப்படுத்தி பகுத்தறிவை தாண்டுகின்ற பொழுது உடம்பு தாவரம் போல் செயல்பட ஆரம்பிச்சிருது. இதுக்கு 6 மாசம் எடுத்துக்குது. 6 மாசத்துல உடம்பு தாவரமா மாறிடுது. பல கோடி ஆண்டுகளாக போராடி 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 மாறி 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 வந்து நம்ம மனிதன் வாலில்லா குரங்கில் இருந்து மாறி கடைசியில மனிதனா மாறிட்டான். மனிதனா மாறுறதுக்கு அப்புறம் அவன் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறான். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது பல கோடி ஆண்டு மிச்சமாகிறது. வேகமா டிஎன்ஏ மாறுது. டிஎன்ஏ வந்து பல கோடி ஆண்டாக மெல்ல மாறி இருந்த டிஎன்ஏ இந்த புலன்கள் வழியாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த கொடுமைகளை பார்த்த உடனே வேகமா மாறி நமக்கு பல லட்சம் கோடி ஆண்டுகளை மிச்சப்படுத்தி தெரிகிறது 6 மாசத்தில். தகுந்த சூழலில் ஒரு செலக்டிவ் ப்ரெஷர், தகுந்த காரணத்தை சொல்லணும், ஆய்வு பண்ணணும், அழுத்தம் கொடுக்கறப்ப இந்த மரபணு மாறி விடுகிறது. மாறி இவன் சாகா நிலைக்கு போய் சமாதி நிலைக்கு கொண்டு போய் விட்டுருது. சமாதிங்கிறது விருப்பப்பட்டு சாகிறதுக்கு போறது சமாதி, நோயில சாகிறது சமாதி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த ஹீர ரத்ன மணிக்கு பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஹீர ரத்ன மணிக்கு என்பவர் நாசா விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி செய்யப்பட்டவர். ஏற்கனவே இந்தியாவில் ஆராய்ச்சி செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நீண்ட காலம் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறார், அவர் சூரியனிலிருந்து சக்தி எடுத்துக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே தனிப்பட்ட முறையில் அவரை அமெரிக்கா வர சொல்லி அங்க 2 மாசம் செய்து காட்டினார்.
செய்து காட்டினதுக்கு அப்புறம் சொல்றாங்க பாருங்க. பேஜ் நம்பர் 181, கையில புத்தகம் இருந்தா பார்க்கலாம். பேஜ் நம்பர் 181ல பேஜ் நம்பர் 182 அல்லது 81 பாருங்க. விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்து வாடுகின்ற முறை, நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யப்பட்ட மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு 400 நாட்கள் சூரியனையும் 400 நாட்கள் தண்ணீரை மருந்து வாடுகின்ற மனிதனை நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழுவே இருக்குது. 182 பக்கத்தில் இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பண்ணி அவர் பற்றி எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கிறது எல்லாமே இருக்கு. அதை பிரிண்டில் போட்டாச்சு. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நாசா வெப்சைட்டில் போய் சன் கேசிங் மேன் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். சன் கேசிங் மேன் போட்டால் வந்துடும். அப்படி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா, a panel of 20 டாக்டர். என்னது? a panel of 20 டாக்டர் யூஎஸ் டாக்டர், யூஎஸ்ல இருக்கிற டாக்டரும் இந்தியாவில் இருக்கிற ஒரு 12 டாக்டர். யூஎஸ் டாக்டர் மட்டும் 8 பேர், இந்தியாவில் இருக்கிற மருத்துவர்கள் ஒரு 12 பேர். ஆக மொத்தம் 8, 12, 20 பேர் சேர்ந்து அவர் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு பல்வேறு துறை மருத்துவர்கள், கார்டியாலஜி, நெப்ராலஜி, நியூராலஜி, நியூராலஜி, அப்புறம் என்னது ஆயுர்வேதம், அக்கு பஞ்சர், இப்படி பல்துறை சார்ந்த, அப்புறம் சைக்காட்ரிஸ்ட், இது ஒரு முக்கியமான சைக்காட்ரிஸ்ட் வேற, அப்புறம் ஆயுர்வேத பண்டிதர், ஆயுர்வேத ரிசர்ச்சர் வேற, இப்படி யோகா ரிசர்ச்சர் எல்லாரும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, உங்கள் உடம்பு மாறி விட்டதுங்கிறான். நீங்க நீண்ட காலம் பயிற்சி பெற்று உங்கள் அடாப்டேஷன் போயிடுது. எப்படி விலங்குகள் அடாப்டேஷனுக்கு மாறுற மாதிரி யுவர் பாடி இஸ் அண்டர்கோயிங் கிரானிக் அடாப்டேஷன் தான். இந்த நீண்ட கால பட்டினி இருந்து அந்த நீரை மருந்தாக இருந்திருக்காரு. நீரு காய்கறி, வேக வைத்த காய்கறி, நீரும் வேக வைத்த காய்கறி ஒரு 6 மாசம் சாப்பிட்டா நோய் நிலா போயிடும். நீரும் வேக வைத்த காய்கறி மட்டும் சாப்பிட்டே வந்தோம்னா உடம்புல இருக்கிற அசுத்தம்லாம் நீங்கி பசி தாக்கம் கண்ட்ரோல் ஆயிரும். என்னது? பசி தாக்கம் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் இந்த உடம்பு தாவர மாதிரி வெளியிருந்து, அப்புறம் பசி தாக்கம் கண்ட்ரோல் ஆனதை இனப்பெருக்கமே செய்ய முடியும். இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா 3 வேளை திங்கிறது போய் 10 வேளை திங்கிற மாதிரி ஆயிடுச்சு. திங்கிறது அளவுகளாம போயிடுது. அதாவது தின்னுகட்ட பரம்பரைங்கிற மாதிரி தான். எல்லாம் திங்கிறத தவிர எதுவுமே தெரியாது. என்ன தெரியாதுங்க? காலையில 6 மணிக்கு வாயை திறந்தா ராத்திரி 12 மணி வரைக்கும் திங்கிறத அவனுடைய வேலையா போச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல. காலையில இருந்து படிக்கிறான் படிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல. திங்கிறதே வேலையா இருந்தா அப்புறம் எப்படி உருப்படுவானு கேட்கறேன். அதெல்லாம் அந்த காலத்துல எழுதி வச்சாங்க. ஒருவேளை இன்பான் யோகின்னு எழுதி வச்சான். அதை பத்தி எவனுக்கு சிந்தனை இல்லை. 2 வேளை யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் ஆடம்பரம், 2 வேளை சாப்பிட்ற போகிங்கிறான். போகினா யாரு தெரியுமா? விபச்சாரின்னு அர்த்தம். போகம் பண்ற 2 வேளை சாப்பிட்றவன் விபச்சாரின்னு எழுதி வச்சிருக்கான். தமிழ் எழுதி வச்சிருக்கான். போகினா விபச்சாரின்னு அர்த்தம். தமிழ்ல போகினா விபச்சாரம் பண்றவன் அர்த்தம். போகம் பிடித்தவன். இந்த போகம் பிடித்தவனுக்கு பேரு மோகம் பிடித்தவன் பேரு. அந்த போகம் மோகமாக மாறும், மோகம் போகமா மாறும். அப்ப மோகம் பிடித்தவன விபச்சாரின்னு அர்த்தம். 3 வேளை சாப்பிட்றவன் விபச்சாரி. நீதிவன்பாடு இருக்கு, பேரே நீதிவன்பா. 3 வேளை சாப்பிட்றவன் நிரந்தர நோயாளி. 4 வேளை சாப்பிட்ற நிரந்தர நோயாளி. அப்புறம் கடைசியில எழுதிடுவான். கடைசியில சாவுதாண்டா எழுதிருக்கான். 1 வேளை இன்பான் யோகி, 2 வேளை இன்பான் போகி, 3 வேளை இன்பான் ரோகி, 4 வேளை உண்பான் உடல் விட்டு போகி. 4 வேளை திங்கிறவன் உடல்லையும் இருக்க மாட்டான், போயே சேர்ந்துருவான்னு எழுதிட்டாங்க. கரெக்டா தான் இருக்கு இப்ப எல்லாருமே. இன்னைக்கு டாக்டரும் 7 வேளை திங்கிறான், நோயாளியும் 10 வேளை திங்கிறான். அப்படி என்ன 2 பேர் குருட்டு முண்டங்கள், 2 முண்டங்களும் சேர்ந்து நாசம் பண்ணுது. புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கும் அறிவில்லை, இவனுக்கும் அறிவில்லை. எவனையும் நோய் குணமாக்குற மாதிரி வரலாறே கிடையாது. எந்த நோயும் எவனாலையும் குணமாக்க முடியாது. எந்த நோயும் இதுல மட்டும்தான் குணமாக்க முடியும். சரிங்களா? அதை சுருக்கி முடிச்சுக்கிறேன். சொல்லி முடிச்சு மறுபடியும் நம்ம 4 மணிக்கு பேசுவோம். சரி, அது அந்த 20 டாக்டர்கள் சேர்ந்து அந்த ரிசல்ட் கொடுக்குறான் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம சாதாரண பெண்ணை இனியன்னு சொல்றது ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. நீங்க யூஎஸ் டாக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவானுங்க. எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு பாக்குறானுங்க. ஏன்னா அவர் உடம்புல என்ன இருக்குதுன்னு பாக்குறான். உடம்புல ஒண்ணுமே இல்லை. என்னது? குறிப்பா இறப்பையில் ஒண்ணு இல்லை, சிறுகுடல ஒண்ணு இல்லை, பெருங்குடல் ஒண்ணு இல்லை, மலைக்குடல்ல ஒண்ணு இல்லை. வெறும் ஜூஸ் மட்டும்தான் இருக்கு.
வேற ஏதோ சாறு அவனுக்கு கொடுத்த சாறு மட்டும் ஏதோ ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி ஏதோ லிக்விட் மட்டும் இருக்குது, மற்றபடி ஒண்ணுமே இல்லை. உடம்பு இலைக்கல, கிருகிருப்பு வரல, சோறு வரல. அவர் 400 படிக்கட்டு ஏறி காட்டுறாரு, 400 படிக்கட்டு கிடுகிடுன்னு ஏறி காட்டுறாரு, 400 படிக்கட்டு கிடுக்குன்னு இறங்கி காட்டுறாரு. போட்டிக்கு 10 பேர் சாப்பாட்டு வச்சு அனுப்பி பாக்குறாங்க. நல்ல தின்னு கட்டவனே பக்கத்துல வச்சுக்கிறாங்க. இவரை ஏற்றி பாக்குறாங்க. தின்னு கட்டவனை விட இப்படி சிறுன்னு மேல இருக்கு கீழே. அவங்க சொல்றானுங்க கீழே தின்னு கட்டவனை விட இவரு இந்த இலைச்சி இருக்கிற உடம்புதான் சல்லுன்னு மேல ஏறி சல்லுன்னு கீழே இருந்து எழுதுறானுங்க. அத சார் tries to explain the science behind prolonged fasting. Perhaps ஒரு சமயம் his body is undergoing chronic adaptation, learning to survive on very few calories. அது நீண்ட கால ஒரு பயிற்சி இருந்த காரணத்தினால் அவர் உடம்பு குறைந்த உணவில் வாழ கற்றுக்கொண்டு விட்டதுன்ட்டான். அப்படின்னா 3000 கலோரி பொய், 4000 பொய் நாய் போச்சு. வெள்ளைக்காரனுக்கு நல்ல மண்டையடி போட்டாச்சாங்க. அப்போ நாம நினைக்கிறதெல்லாம் பொய். ஒரு கிலோவுக்கு 100 கலோரி, 60 கிலோவுக்கு 6000 கலோரி, 1 கிலோவுக்கு 50 கலோரி அப்படின்லாம் கணக்கு போற அத்தனை தப்பா போச்சு. ஆக கலோரி, அதாவது as compared to 1800 calorie a day requirement for normal person, believe the neurophysician. The most amazing part of the Manek fast was that he was physically active and they carried out of normal activity. On the 404th day of the fasting, he climbed the Palidana hill. அவர் அந்த 400 நாட்கள் நோன்பு இருந்து காட்டுறாரு. அவர் ஒரு மலை மேல ஏறி காட்டுறாரு. And active. He was faster than many who were eating plenty. அவர் வந்து சாப்பிட்றவனை காட்டிலும் வேகமாக சுறுசுறுப்பா ஏறி இறங்கினாரு. அந்த ரிசல்ட் சொல்லுது. நாங்க நம்பித்தான் ஆக வேண்டும். நேரில் பாக்குறீங்க, ரிசர்ச் பண்றீங்க, ரிசல்ட் போய் சொல்ல முடியாது இல்லையா? பிளட் டெஸ்ட் பண்றீங்க, யூரின் டெஸ்ட் பண்றீங்க, நர்வ் டெஸ்ட் பண்றீங்க, 20 டாக்டர் ஆராய்ச்சி பண்றீங்க. அவர் ஏறதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன ரிசல்ட் சொல்லுவீங்க? பொய்யா சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் இல்லை, 20 டாக்டர் எப்படி போய் சொல்ல முடியும்? கரெக்டா சொல்லிட்டானுங்க. இது சாத்தியம் தான் சொல்லியிருக்காங்க. மீண்டும் நாம 2 மணிக்கு சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி. ஓகேங்க. நன்றி.